அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன விழிப்புணர்வு சேனலுக்காக கோவிந்தராஜ் பேசுகிறேன். இன்னைக்கு ஆடி 18 முன்னிட்டு ஒரு பதிவு போடுறேன். இந்த ஆடி 18க்கு நிறைய பேர் போவீங்க, டேமுக்கு போகிறீங்க, காவேரி போகிறீங்க, ஒகேனக்கல் போகிறீங்க, எல்லாமே போகிறீங்க, தப்பு இல்லை. அங்கே போகிற இடத்துல உஷாராக குளிச்சுட்டு உஷாராக இடம் சேருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன் அதை சொல்ல வரேன், நிறைய பேர் நிறைய விபத்து இருக்குது. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. குளிக்கிற இடத்துல கொஞ்சம் உஷாராக போயிட்டு குளிக்கணும். கால் வழுக்கும், நிறைய தண்ணி வந்துச்சுன்னா அதில் அடிச்சுன்னு போயிடும். அதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அனைவரும் என்னுடைய நண்பர்களுக்கும், என்னுடைய பசங்களுக்கும், என்னுடைய தம்பியார்களுக்கும் எல்லாருக்குமே அதை நான் சொல்கிறத கருத்து கேளுங்க, தள்ளி விட்றாதீங்க. இது உண்மை. இது நிறையா விபத்து நடக்குது. அதே மாதிரி டேமுக்கு போகிறவங்களா இருக்கட்டும், நிறைய இடத்துல போயிட்டு குளிக்கிறீங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. அதே மாதிரி சரக்கு அடிச்சுட்டு போயிட்டு தண்ணி குளிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. ஏன்னா வீட்டில் கூட சாப்பிட்டுக்காங்க, உங்களுடைய சவிக்கிறாது. கார் அதே மாதிரி சரக்கு அடிச்சுட்டு கார் ஓட்டாது. செஞ்சு பக்கத்தில் ஒரு கார் ஓட்டுறான்னா ஓவர்டேக் பண்ணாதீங்க. 120 போயிட்டு ஒரு 10 அடி 20 அடி கேப்பில் வேணால் ஓவர்டேக் பண்ணுங்க. நிறைய பேர் போய் பக்கத்தில் போய் ஒரே இப்படி டச் பண்ணுற மாதிரி போய் அடிக்கிறாரு. அவன் முகத்தை அடித்தானா எல்லாம் குடும்பமே காலியாகுது. இந்த மாதிரிலாம் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. அதனால நான் விழிப்புணர்வுக்காக நான் ஒரு பதிவு போடுறேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் நாட்டை திருத்து போகிறதில்ல. என்னால் உயிருக்கு வரைக்கும் 4 பேருக்கு நன்மையாக செஞ்சுட்டு போகணுன்றது தான் என்னோட கருத்து. புரியுதா? என்னை கேவலமாக சிரிக்கிறது அவங்க தான் அவங்க கெட்டு போயிடுவாங்க, என்னை பார்த்து நினைக்கிறவங்க. அதனால தான் நான் கவலைப்படுறதில்ல. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு 4 பேர் நன்மையாக இருக்கணும், தீமையாக இருக்கக்கூடாது. அதுதான் என்னோட கருத்து. அதுபோல் நிறைய வண்டி ஓடுறது நிறைய கவனமாக ஓட்டுங்க. ஒரு வண்டி போகுதுன்னா ஒரு 10 அடி கேப்பில் 20 அடி கேப்பில் போங்க. பக்கம் போய் இப்படி டச் பண்ணி கார் எங்கே இருக்குதுன்னா இவ்வளோ பக்கத்தில் ஓட்டுறது எவ்வளோ பேர் 5 அடிக்கு ஒரு 2 அடி கேப்பில் போகுது, ஒரு 10 அடி கேப்பில் இப்படி ஓட்டுங்க. அப்போ உங்களுக்கு அங்கே பிரேக் அடிச்சா கூட போய் வண்டி அந்த இடத்துல போய் உங்களுக்கு நிற்கும். நீ போய் பக்கத்தில் போனால் என்ன அடிச்சு இன்னொரு வண்டி அடிச்சு அப்படியே 10 வண்டி ஒரு வண்டியை டச் பண்ணால் 10 வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது. இதெல்லாம் நடக்குது. அதுக்காக நான் ஒரு சின்ன உங்களுக்காக நான் ஒரு சின்ன அவ்வளோதான் சொல்கிறேன், கருத்தை சொல்கிறேன், அவ்வளோதான். அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துங்க. அதே மாதிரி இந்த நிறைய குளிக்கிறதுக்கு போகிறவங்க கவனமாக இருங்க. கொஞ்சம் ஏமாந்தால் பசங்களெல்லாம் ஏமாந்துறாங்க. நிறைய பேர் இந்த பொருளெல்லாம் திருடிடுறாங்க, செல்லெல்லாம் பணத்தெல்லாம் கவனமாக வச்சுக்காங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஜாக்கிரதை அப்படின்ற மாதிரி உங்கள் பொருளை நீங்கள் தான் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதனால எல்லாமே கவனமாக வீடு சேருங்க. எல்லோரும் குளிச்சுட்டு சிறப்பாக ஆடி 18 முன்னிட்டு கிளியராக நல்லா சிறப்பாக எல்லோரும் எந்த சேதாரம் இல்லாத நல்லபடிக்கு வீடு சேரணும். அதை நீ கவனமாக இருங்க. அனைவரும் தாய் தப்பவங்களாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பசங்களை கூப்பிட்டு வீடு சேர்த்துங்க. என்னோடய கருத்து இதுதான். வேறு என்ன நான் சொல்ல போகிறதில்ல. ஏதோ என்னால் முடிஞ்சது பதிவு போடுறேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் லைக்காவோ இல்லை பணம் கோடிக்கணக்கு சம்பாதிக்கணும் ஐடியாவோ இல்லை. நான் கோடிக்கணக்கு சம்பாதிச்சிடலாம். நான் இருக்க வரைக்கும் 4 பேர் நல்லது பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் என்னுடைய ஆசை கிடையாது. புரியுதுங்களா? இருக்க வரைக்கும் 4 பேர் நன்மையாக இருக்கணும், தீமையாக இருக்கக்கூடாது. செத்துட்டா கூட 4 பேர் நல்லது போகணும்னு நினைக்கணுமோ இல்லையா, ஆனால் கெட்டதுன்னு நினைக்கக்கூடாது. அதுதான் என்னோட கருத்து. அதனால கவனமாக போய் ஆடி 18 நல்லா சந்தோஷமாக போயிட்டு எல்லாம் குளிச்சுட்டு நீட்டாக கும்பிட்டு சாமி கும்பிட்டு எல்லாம் நீட்டாக வீடு சேருங்க. கவனமாக இருங்க. வண்டியில் போகிறவங்களும் கவனமாக போங்க. அதே மாதிரி 100 120 ஓட்டாதீங்க. 120 ஓட்டி 108 போகாதீங்க. கவனமாக வாங்க. இவ்வளோதான் நான் சொல்லுவேன், எச்சரிக்கிறேன். இது உங்களுக்கு கவனமாக இருங்க, அவ்வளோதான். ஏதாவது தப்புன்னு தான் நீ மன்னிச்சுக்காங்க.